அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ராமனை விட உயர்ந்தது எது? திரேதாயுகத்தில் மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்தபோது போர் முனையில் ராவணனின் மகன் இந்திரஜித் ராமபிரானை எதிர்கொண்டான். அவனது எந்த மந்திர மாய்மாலங்களும் ஸ்ரீராமனிடம் பழிக்காமல் போகவே இறுதியில் நாக அஸ்திரத்தை ஏவினான். பரம்பொருளேயானாலும் ஸ்ரீமன் நாராயணன் மானிட அவதாரம் எடுத்திருந்த காரணத்தால் நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். கூடவே லக்ஷ்மணனும் விழுந்து விட்டான். இதை அறிந்த நாரத மகரிஷி பதறிப்போய் வைகுண்டம் போய் கருடனிடம், ராமபிரானை இந்திரஜத்தின் நாக அஸ்திரத்திலிருந்து விடுவிக்க உன்னால் மட்டுமே முடியும், நீ உடனே சென்று ராமபிரானை காப்பாற்று என்கிறார். கருட பகவான் வந்து தன் சிறகுகளால் வீசி அவர்களை மூர்ச்சையிலிருந்து தெளிவு பெற வைத்தார். பரமனையே காப்பாற்றியதால் கருடனுக்கு கர்வம் ஏற்பட்டது. என்ன நாரதரே, ராமர் பரம்பொருள், அவரே எல்லாம் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் நான் இல்லாவிட்டால் ராமரை யார் காப்பாற்றி இருப்பார்கள் என்றார். கருடனுக்கு ஏற்பட்டுள்ள கர்வத்தை புரிந்து கொண்ட நாரதர் இந்த சந்தேகத்தை சத்தியலோகம் சென்று பிரம்மதேவரை கேட்கும்படி ஆலோசனை கூறினார். உடனே சத்தியலோகம் சென்ற கருடன் அங்கு பிரம்மதேவரிடம் கேட்க, பிரம்மதேவரோ, நான் சதா சர்வகாலமும் சிவநாமத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவன், எனக்கு எப்படி அது பற்றி தெரியும்? ஒருவேளை சிவபெருமானிடம் கேட்டுப்பார், எனக்கு தெரிந்து அவர் ஒருவர் சிறந்த ராமபக்தர், உன் கேள்விக்கு அவரிடம் பதில் கிடைக்கலாம் என்றார். உடனே கருடன் கைலாயம் சென்றான். அங்கு சிவபெருமானை பார்க்க தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் காத்திருக்க சிவபெருமான் தரிசனத்திற்கு வர தாமதமானது. கைலாயத்தில் ஒரு நொடி என்பதன் கணக்கே வேறு. சில நொடிகள் கருடன் காத்திருக்க அதற்குள் பல யுகங்கள் முடிந்திருந்தன. கருடன் இறுதியில் நந்தியிடம் கெஞ்சினார். நந்தி பகவானே, ஒரு பெரும் சந்தேகத்தை பரமேஸ்வரனிடம் கேட்க வந்திருக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் தரிசனம் தரச் சொல்லுங்களேன். நான் மட்டுமல்ல, இங்கே 33 கோடி தேவர்களும் அவர் தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்று கூற, சுவாமி பூஜையில் இருக்கிறார், அது முடிந்ததும் வருவார் என்று நந்தி கூற கருடன் திடுக்கிட்டார். என்ன, சிவபெருமான் பூஜையில் இருக்கிறாரா? 33 கோடி தேவர்களும் இங்கே அவருக்காக காத்திருக்க அவர் யாரை பூஜித்துக் கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகம் ஏற்பட்டது கருடனுக்கு. அடுத்த கணம் அங்கே பிரத்யட்சமான சிவபெருமான், கருடா, நான் ராமச்சந்திர மூர்த்தியை பூஜித்துக் கொண்டிருந்த போது அவசரமாக அழைத்தது ஏனோ? இதை கேட்ட கருடனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. சுவாமி, இங்கே 33 கோடி தேவர்களும் யுகம் யுகமாக தங்கள் தரிசனத்திற்கு காத்திருக்க தாங்களோ ராமனை பூஜித்ததாக சொல்கிறீர்கள். நானோ அவரது மகத்துவம் உணராத பாவியாகிவிட்டேன். என் கர்வம் இத்தோடு ஒழிந்தது. ராமபிரானை நாக பாசத்திலிருந்து விடுவித்ததால் தலைக்கணத்தோடு திரிந்தேன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மீது எனக்கு மாறாத பக்தி ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அருள் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள பரமேஸ்வரன் மெலிதாக புன்னகைத்தார். ஒரு பறவைக்கு மற்றொரு பறவையின் மூலமே ஞானத்தை புகட்ட வேண்டுமே என்ற திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான், கருடா, அதை என்னால் விளக்க இயலாது. அதற்கு சாதுக்களின் சத்சங்கம் வேண்டும். நீ நேராக கைலையின் வடக்கே உள்ள நீலாச்சலத்திற்கு செல். இங்கு காக்கபுஷுண்டி என்ற முனிவர் ஹரியின் பெருமைகளை இதர ஜீவராசிகளுக்கு கூறிக்கொண்டிருப்பார். அவர் உனக்கு ராமபிரானின் மகத்துவத்தை விளக்குவார் என்று கூறி மறைந்தார். கருடனும் நீலாச்சலத்திற்கு சென்று காக்கபுஷுண்டியை வணங்கி
ராமபிரானின் பெருமைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்ள அவரும் ராமபிரானின் பெருமைகளை விளக்கி அனைத்தும் ராமபிரான் உருவாக்கிய மாயையே என்று விளக்கிக் கூறினார். சுவாமி, ராமபிரானை விட மகத்துவம் மிக்கவர் அண்ட சராச்சரத்தில் எதுவுமில்லை என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். தங்களுக்கு மிக்க நன்றி என வணங்கினான். அதற்கு, இல்லை கருடா, ராமபிரானை விட மகத்துவம் மிக்கது ஒன்று இருக்கிறது. என்ன? ராமபிரானை விட மகத்துவம் மிக்கது இருக்கிறதா? கருடன் ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் மூழ்க, அதற்கு காக்கபுசுண்டி, ராமநாமமே அது. ராமனை விட அவன் நாமத்திற்கு மகத்துவம் அதிகம் என்றார். கருடனும் தெளிவு பெற்று அது முதல் ராமபக்தியில் சிறந்து விளங்கினார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இதன் பொருள், ராம 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 என்று ஒரு முறை கூறினாலே மகாவிஷ்ணுவின் சகஸ்ரநாமத்தையும் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பதுதான். ஆகவே ராம நாமத்தை ஜபித்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.